திருச்செந்தூரில் 17 வயது சகோதரியை காதலித்து வந்த இளைஞர் 17 வயது சிறுவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ளார். காதல் விவகாரத்தில் கத்தியை கையில் எடுத்த சிறுவர்களின் ஆக்ரோஷ பின்னணி என்ன? சகோதரியின் காதலனை 17 வயது சிறுவன் நண்பர்களுடன் சேர்ந்து ஓட வெட்டி விரட்டி கொலை செய்துள்ளார். பட்டப்பகலில் பொதுமக்கள் கண்முன்னே அரங்கேறிய கொலையில் சிறுவர்கள் மூவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். காதல் விவகாரத்தில் அப்பாவி இளைஞரை தீர்த்து கட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஆலந்தலை சுனாமி நகர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்தவர் 25 வயதான மணிகண்டன். எலக்ட்ரீஷியனான இவர் வேலை தொடர்பாக திங்கள் காலை திருச்செந்தூருக்கு சென்றுள்ளார். அப்போது தோப்பூர் அருகே திடீரென வண்டியை வழிமறித்த 3 சிறுவர்கள் மணிகண்டனை அரிவாளால் வெட்டி உள்ளனர். அதில் நிலை தடுமாறி வண்டியை கீழே போட்டு தப்பி ஓடிய மணிகண்டனை சிறுவர்கள் விடாது துரத்தி உள்ளனர். உயிருக்கு பயந்து அவர் மரக்கடை ஒன்றில் புகுந்து தப்பிக்க முயன்றுள்ளார். ஆனால் இரத்த கரைகளுடன் ஆக்ரோஷமாக ஓடி வந்த சிறுவர்கள் மணிகண்டனை ஓட விரட்டி வேட்டையாடி வெட்டி சாய்த்துள்ளனர். இதில் கழுத்து பகுதியில் பலத்த வெட்டு விழுந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்த மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். பட்டப்பகலில் நடந்தேறிய இப்படுபயங்கரத்தை பார்த்து பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். உடனே தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தை பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். மணிகண்டனை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணையை தொடங்க அதில் கொலையாளிகள் 18 வயது கூட பூர்த்தியடையாத சின்னஞ்சிறு சிறுவர்கள் என தெரிந்து போலீசார் ஷாக் ஆகினர். உடனே தனிப்படை அமைத்து சிறுவர்களை பிடிக்க களத்தில் இறங்கினர். அப்பொழுதுதான் காதல் விவகாரத்தில் மணிகண்டனை திட்டம் தீட்டி வெட்டி சாய்த்திருப்பதாக தெரிய வந்தது. மணிகண்டனும் திருச்செந்தூரைச் சேர்ந்த 17 வயது சிறுமியும் காதலித்து வந்தனர். இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இருப்பினும் வயது வித்தியாசம் காரணமாக அவர்களின் காதலுக்கு சிறுமி வீட்டார் கடும் எதிர்ப்பு காட்டினர். இதனால் கடந்த 4 மாதங்களுக்கு முன் சிறுமியும் மணிகண்டனும் வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொள்ள முயன்றதாக கூறப்படுகிறது. அது சிறுமியின் குடும்பத்தினருக்கு தெரியவர மணிகண்டன் மீது போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காதல் ஜோடியை காவல் நிலையம் அழைத்து விசாரித்த போலீசார் சிறுமிக்கு 17 வயதே நிரம்பியிருந்ததால் அவருக்கு அறிவுரை வழங்கி பெற்றோருடன் அனுப்பி வைத்தனர். அதன் பின்னரும் காதல் ஜோடி பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 2 தினங்களுக்கு முன் சிறுமி தனது வீட்டிற்கு தெரியாமல் மணிகண்டனுடன் புதுச்சேரிக்கு சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் தம்பி மணிகண்டனை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அதற்காக தனது நண்பர்களான சிறுவர்கள் இருவரையும் கூட்டுச் சேர்த்து கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். வழக்கம் போல மணிகண்டன் வேலைக்கு செல்லும் பாதையில் வழிமறித்து வெறிச் செயலில் ஈடுபட்டு தப்பித்துள்ளனர். இப்படுபயங்கர சம்பவம் வெளியே தெரிய வந்ததை அடுத்து திருச்செந்தூர் போலீசார் கொலையில் ஈடுபட்ட சிறுமியின் 17 வயது தம்பி மற்றும் கொலைக்கு உடந்தையாக இருந்ததாக அதே வயதுடைய 2 சிறுவர்களையும் கைது செய்தனர். மூவரிடமும் தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி அவர்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்க உள்ளனர். சகோதரியை காதலித்து வந்த இளைஞர் 17 வயது சிறுவன் மற்றும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் திருச்செந்தூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.